இங்கே வந்து சூனியம் பில்லி ஏவல் ஆப்போசிட்ல கட்ட முடியும். சாமி முன்னாடி விடுங்கப்பா. ஏற்றி விடப்பா ஏற்றி விடப்பா ஏத்தம் ஏத்தம் தூக்கி விடப்பா. ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கோம். லாக் பண்ணுறீங்களா? என்ன வரைய மாட்டாங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல. வா 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 எவ்வளோ எவ்வளோ திட் இஸ் நாக்கு தியாகு. இங்க வந்து ரூட்டு பாருங்களா எப்படி இருக்குன்னு. அப்படி போ. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாசி பெரிய கருப்பண்ண சாமி இருக்க போகிறோம். இங்கே நைட்டு பார்த்தீங்கன்னா பாலாபாய மண்டே கொடுக்க இங்கே வந்து சூனியம் பில்லி ஏவல் ஆப்போசிட்ல கட்ட முடியும். சன் டிவி செய்திகளுக்கா சுகுமார் சாமி முன்னாடி விடுங்கப்பா. ஏற்றி விடப்பா ஏற்றி விடப்பா ஏத்தம் ஏத்தம் தூக்கி விடப்பா. உடம்பு வேற உழுந்து பெரிய பார்த்தா எப்படி ரொம்ப பயங்கரமா இருக்குண்ணா. இப்போ போறீங்களா இந்த இருக்குல்ல வேறு மட்டை அதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மலை மலையாக போயிட்டே இருக்கும். மழை பெஞ்சு என்ன பண்ணுது? ரெண்டு இடத்துல சிரமமா இருக்கும். கரிமலையும் அழுத மலையும் ரெண்டு கரிமலை ஏற்றம் அழுத அழுவு அழுவு தாங்க அழுவு வந்துடும். அழுத மலை அழுவுன்னு சொல்லுவாங்க. பஸ்தில் கணக்கு கலங்கிட்டு எனக்குலாம் அறிவு ஒன்று ஓடும் அதில் அழுத மலையில். இன்னும் நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம். ஒரு கிலோமீட்டர் ஏறிருப்போம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ஏறணும். நம்ம கீழே வந்துட்டோம். செமையா பசிக்குது. இதெல்லாம் சோர்ந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை போய் பணியாரம் சாப்பிடுவோம். ஐயா கார சட்னி கொடுக்குறாரு, சாப்பிடும். இனிப்பு கிடையாதுமா? இதா காரம் இனிப்பு இல்லையா? நம்மள்ட்ட இனிப்பு இல்லை. காசு வைக்கட்டுமா? நான் இனிப்பு படம் எதிர்பார்த்தா ஐயா வந்து காரப்படி என்ன கொடுக்குறா. பரவாயில்ல. அது என்ன திடீர்னு இங்கே பணியாரம் ஃபேமஸாக இருக்குது? பணியாரம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியா? சரி பணியாரம் சாப்பிட போகிறோம். சாப்பிடும். தனியாக சாப்பிடுவாங்கன்னா பசங்க இருக்காங்க, அங்கேயும் சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தா கை கால் விளங்கல. இப்போ அதுக்கு உதவ போகிறோம். ரொம்ப நன்றியா. இப்போ நம்ம ஒரு வழியா ஒரு கிலோமீட்டர் நம்ம 1 கிலோமீட்டர் வந்துருக்கோம். பள்ளிப்பட வந்து வேறு குறுக்காது வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் இப்போ அங்கே இருங்க கணக்கன்பட்டி சித்திரை பாருங்க. இந்த பச்சைக்கிளை துண்டு விட்டு கணக்கன்பட்டி பாபா சாய் பாபா. எந்த பக்கம் சாயாத பாபா.
இதை காட்டு யானை. வேற இடம் இது வந்து காட்டு யானைங்க. காட்டு யானை. ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருப்போம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மலை ஏறணும். இதுக்கே முடியல, நாக்கு தள்ளி போகுது. நான் எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்க. இதுதான் நம்மளோட பாதை. இப்படி தான் அந்த இன்னும் பாதி கெட்டப்போ நம்ம ஏறணும். இன்னும் நிறைய ஏறணும். ஏறும். நம்ம பணியாரம் சாப்பிட்டோம். அது கார பணியாரம். அதில் வெயிட் பண்ணோம். மேலே போய்கிட்டு இருக்கோம். போகணும். ஆக்சிலேட்டர். செம்மையாக இருக்குது. இந்த மழை பயணத்தில் ஒரே ஒரு தத்துவம் கற்றுக்கிட்டேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவன் முன்னாடி போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே அவன் தாண்டி போகக்கூட நினைக்கூட. நம்மளால் எவ்வளோ முடியுமோ வெயிட் பண்ணி பொறுமையாக போனால் வெற்றி கிடைக்கும். என்ன இருக்கு? கல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. நம்ம குரூப் பார்த்து பார்த்து இது வந்து ஆடை கட் பண்ணி எடுத்து போயிட்டு முடியல. கைஸ் வந்தாடா.